தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியோடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். லாஸ்ட் 2025 அண்ட் 26 இந்த அகாடமிக் இயரில் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியிலிருந்து மாவட்ட போட்டி, மாநில போட்டி, ஜம்மு காஷ்மீர், டெல்லி, மத்திய பிரதேஷ் இது போல் நமக்கு நேஷனல் காம்படிஷனில் நம்ம அகாடமி நிறைய மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களை பாராட்டுற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது கூட இந்த ஒரு நாள் பயிற்சி முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த முகாமில் வந்துட்டு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் எவ்ரி இயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கும் அவங்களால இன்னபிலிட்டி, அதாவது பேரண்ட் இழந்தவர்கள், ஃபினான்சியலாக எபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டு இருக்கோம். அது வந்து கடந்த ஒரு 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். சபரிஸ் ஆகட்டும், நம்ம இத்திகா பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அகாடமிக் இயரில் கோகுல் அப்படிங்கிற மாணவர்களுக்கு ஒரு தனியார் கல்லூரியில் நம்மளுடைய அகாடமி அவங்கள பொறுப்பெடுத்து அவங்களுடைய கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறோம். அகாடமி மூலியமாக ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கவர்மெண்ட், மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய விளையாட்டுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு விளையாட்டு அமைச்சர் ரொம்ப ஒரு முன்னோடியே இருக்கார் அவர். ஸோ பெற்றோருக்கு என்ன வேண்டுகோள், இந்த ஜென்ரேஷன் என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஸ்காலர்ஷிப் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டிலும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உதாரணமாக இன்னைக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். என் பேர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கேன். இப்போ நம்ம 2026 கோல்டன் அகாடமியோட பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கோம். இது வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு சதீஷ்ங்கிறவர். நம்ம என்ன வேண்டுவோம்னா, அதாவது கல்வி மட்டும் இல்லாமல் குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. போன தடவையும் கூட இப்போ கோயம்புத்தூர் விசிட் பண்ணி வந்திருந்தாரு. நம்ம தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு கல்வியிலையும் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால எல்லா பெற்றோர்களும் வந்து இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏவும் நம்ம அமைச்சருமான விக்னேசனோட இப்போ இங்கே நம்ம வந்து எல்லா பக்கமும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இங்கே என்ன இது வேணுனாலும் இப்போ எங்கள் அணுகலாம், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். இந்த பகுதியில் கவுன்சிலராக இருக்கிறேன். தம்பி சதீஷ் அவர்கள் வந்து கோல்டன் அகாடமி பயிற்சி முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த முகாமுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தம்பி ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களாக வந்திருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தொழிலதிபர் மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையை கையில் எடுத்த காரணத்தால் இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு. உங்களுக்கு தேவையான உதவிகளை அனைத்தையும் கோயம்புத்தூரினுடைய அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு அத்தனை உதவி பெற்றுத்தர கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த முகாம் தொடர்ந்து வெற்றி பெற எங்களுடைய சார்பில் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சு இதை வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.